எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் நம்ம இந்தியாவிலையும் வரப்போகுது. நம்ம ஏர்டெல் ஓனரும் ஜியோ ஓனரும் ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டார்லிங்க் முறை வந்தா நம்ம நெட் பயன்படுத்தும் முறையே மாறும். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு ஜீரோ கிராவிட்டி. Zero Gravity. Science and Technology Edutainment. இந்தியாவில் அலைக்கற்றை ஏலம் இனி நடக்காது என்று மத்திய அரசு தகவல் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் இந்திய மார்க்கெட்டிங் விரைவில் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நுழையும் வாய்ப்பு எளிதாகி உள்ளது. இதற்காக ஏர்டெல் ஜியோ உடன் அந்த நிறுவனம் ஒப்பந்தம் செய்ய உள்ளது. வெளிநாட்டு நிறுவனங்கள் இதனால் இந்தியாவில் அலைக்கற்றை வாங்கும் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியாவின் இந்த முடிவு காரணமாக இந்தியாவை சேர்ந்த ஜியோ, ஏர்டெல், விஐ போன்ற நிறுவனங்களுக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டு உள்ளன. அலைக்கற்றை நிர்வாக ரீதியாக ஒதுக்கீடு செய்யப்படும். இந்த முறை அலைக்கற்றை ஏலம் விடப்படாது என்று அறிவித்துள்ளனர். இந்திய கோடீஸ்வரர்கள் ரிலையன்ஸ் ஜியோவின் தலைவர் முகேஷ் அம்பானி மற்றும் ஏர்டெல் தலைவர் சுனில் மிட்டல் ஆகியோர் செயற்கைக்கோள் அலைக்கற்றை ஒதுக்கீட்டை எப்போது போல ஏலம் முறையில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தெரிவித்தனர். ஆனால் இந்திய மார்க்கெட்டில் நுழைய தீவிரமாக முயன்று வரும் எலான் மஸ்க் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் எலான் மஸ்கிற்கு ஆதரவாக முடிவு எடுக்கப்பட்டு உள்ளது. அலைக்கற்றையானது குறிப்பிட்ட விலை நிர்ணயம் செய்யப்பட்டு நிர்வாக அடிப்படையில் விற்பனை செய்யப்படும். ட்ராய் இதற்கான கட்டணத்தை நிர்ணயம் செய்யும். உலகம் முழுக்க அலைக்கற்றை எங்கும் ஏலம் விடப்படுவது இல்லை. நிர்வாக அடிப்படையிலேயே அலைக்கற்றை அளிக்கப்படுகிறது. இதை சர்வதேச தொலைத்தொடர்பு யூனியன் எனப்படும் இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் கண்காணிக்கிறது. அந்த வகையில் இந்தியாவிலும் அதே முறையை பின்பற்றி நிர்வாக அடிப்படையில் அலைக்கற்றையை வழங்க உள்ளது. இப்போ இந்த ஸ்டார்லிங்க் எப்படி இயங்கும்ன்றத பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்லிங்க் பற்றி தெரிந்து கொள்ளும் முன் இணையம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இணையம் என்பது சேட்டலைட் மூலம் நேரடியாக வருகிறது என்றால் அது தவறு. பொதுவாக இணையம் இப்போது கடலுக்கு அடியில் உள்ள கேபிள்கள் வழியாக வழங்கப்படுகின்றன. ஃபைபர் எனப்படும் கண்ணாடி இழைகள் மூலம் இந்த இணையம் கடத்தப்படுகிறது. இந்த இணைய அலைக்கற்றையை ஏலம் எடுக்கும் நிறுவனங்கள் அதை தங்கள் பிராட்பேண்ட் மூலமாகவும் டவர்கள் மூலமாகவும் வீடுகளுக்கு இணையமாக வழங்குகின்றன. இதைத்தான் ஸ்டார்லிங்க் உடைக்கிறது. இது எப்படின்னா கிட்டத்தட்ட டிவியோட செயல்பாடு மாதிரி தான். இது நேரடியாக சேட்டலைட் வழியாக இணையத்தை வழங்குகிறது. இந்த திட்டத்திற்கு ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் சேட்டலைட்ஸ் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக இதுவரை 14,600 சேட்டலைட்டுகள் விண்வெளியில் ஏவப்பட்டு அவை வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இவைதான் பூமியில் ஸ்டார்லிங்க் ரவுட்டர்களை பயன்படுத்துபவர்களுக்கு இணையத்தை வழங்குகின்றது. இதன் மூலம் உலகம் முழுக்க மூளை முடுக்கெல்லாம் இணையத்தை வழங்க ஸ்பேஸ் எக்ஸ் முடிவு செய்துள்ளது. 400 செயற்கைக்கோள்கள் மூலம் அடிப்படை இணைய சேவையும் 800 செயற்கைக்கோள்கள் மூலம் வேகமான இணைய சேவையையும் ஸ்பேஸ் எக்ஸ் வழங்கும். தற்போது உலகிலேயே அதிக செயற்கைக்கோள்கள் கொண்ட தனியார் நிறுவனம் என்ற சிறப்பை ஸ்பேஸ் எக்ஸ் பெற்றுள்ளது. விண்வெளியில் ரயில் போல வலம் வரும் இவை பூமியின் எந்த மூலையில் வேண்டுமானாலும் அந்த நாடு அனுமதித்தால் இணைய சேவையை வழங்க முடியும். உலகின் எல்லா பகுதிக்கும் ஃபைபர் கேபிள்களை கொண்டு செல்வது எளிதான காரியமல்ல. இதற்காகவே சேட்டலைட் உதவியுடன் நேரடியாக இணைய சிக்னல்களை ஸ்பேஸ் எக்ஸ் பூமிக்கு அனுப்பும். இதை எங்கிருந்தும் பயன்படுத்தலாம். ஏற்கனவே சில இணைய சேட்டலைட் இருந்தாலும் இவை பூமிக்கு மிக தூரத்தில் இருப்பதால் தினசரி பயன்பாட்டுக்கு அவ்வளவு பயனுடையது அல்ல. ஆனால் ஸ்டார்லிங்க் மிக அதிக வேகத்தை தரக்கூடியது. இதற்காக அந்த நிறுவனம் வழங்கும் டிஷ், ரவுட்டர் மற்றும் கேபிள் ஆகியவற்றை பயன்படுத்தி வீட்டில் கேபிள்களுக்கு டிஷ் செட்டப் பாக்ஸ் வைப்பது போலத்தான் இதுவும். சேட்டலைட் மூலம் இணையத்தை பெற்று இவை டிஷ் வழியாக உங்கள் வீட்டு ரவுட்டருக்கு சிக்னல் வழங்கும். இதன் வேகத்தை பொறுத்தவரை நீங்கள் தேர்வு செய்யும் திட்டம் மற்றும் உங்கள் இருப்பிடத்தை பொறுத்து 25 Mbps முதல் 220 Mbps வரையிலான இணைய வேகத்தை ஸ்டார்லிங்க் வழங்குகிறது. இது மற்ற செயற்கைக்கோள் மூலம் பெறப்படும் வேகத்தை விட மிகவும் வேகமானது. பல பாரம்பரிய பிராட்பேண்ட் சேவைகளுடன் ஒப்பிடும்போது இவை மிக அதிகமாகும். இந்தியாவில் இதன் கட்டணம் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றாலும் மற்ற பிராட்பேண்ட் கட்டணத்தை விட குறைவானதாகவே இருக்கும். எந்த நேரமும் இணைய வசதியும் இருக்கும். ஸ்டார்லிங்க் ஏற்கனவே அமெரிக்கா, கனடா, யுகே, ஜெர்மனி, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து உள்ளிட்ட பல நாடுகளில் கிடைக்கிறது.
அதேபோல் ஸ்பெயின், இத்தாலி மற்றும் மெக்சிகோவிலும் தனது சேவைகளை விரிவுபடுத்தியுள்ளது. இது கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை உலகம் முழுக்கமே ஏற்படுத்தியுள்ளது. கூடுதலாக போர்ச்சுகல், பிரேசில், ஆஸ்திரியா மற்றும் நெதர்லாந்து போன்ற நாடுகள், பெல்ஜியம், அயர்லாந்து, சுவிட்சர்லாந்து மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகளும் சமீபத்தில் ஸ்டார்லிங்க் வசதியை பெற்றன. இந்த ஸ்டார்லிங்க் நம்ம இந்தியாவிலேயும் வர்றதுனால நம்ம இணைய சேவையில இது முக்கிய பங்காற்றும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அத பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.